கிரைண்டர் இல்லாமல் ராகி மாவு வச்சு சூப்பர் சாஃப்ட் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா போய் பாருங்கள். மிக்சியில் உளுந்து மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி அதுவுமே ஐஸ் க்யூப் போட்டு அரைக்கணும், உளுந்து சூடாகக்கூடாது, பந்து மாதிரி வரணும், தண்ணி மேலே மிதக்கணும். இந்த மாதிரி எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் நீங்கள் சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 2 பேர் தான் இருக்கும், இதுக்குன்னு கிரைண்டர்லாம் போட முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கனாலும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரிலாம் மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மார்னிங் இட்லி வைக்கும் போதே ஒரு 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 செட் சேர்த்து ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி அப்படியே இருக்கும். ஒரு இதில் மூடி வச்சுட்டு போயிருங்க, இல்லைன்னா மேலே ட்ரை ஆன மாதிரி ஆயிடும். ஈவினிங் வந்து அந்த இட்லி அப்படியே ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா மார்னிங் கொஞ்சம் காரமாக சட்னி பண்ணி வச்சுக்கோங்களேன், தக்காளி சட்னி, அதவே வந்து கெட்டும் போகாது, நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும், ஹெல்தி அண்ட் ஈஸி ரெசிபி வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு உப்மா பிடிக்கும்னா ஈவினிங் வந்து இட்லியை உதுத்து சூப்பராக உப்மா பண்ணி கூட சாப்பிட்லாங்க.